ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி. ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஷேர்ஸை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஷேரை வாங்குறோன்னே தெரியாமல் ஏதோ ஒரு ஷேரை வாங்குகிறாங்க, விற்கிறாங்க, லாஸ் ஆகுறாங்க. இதே மாதிரி இந்த இன்ட்ராடே பண்ணி லாஸ் ஆகுறாங்க, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணி லாஸ் ஆகுறாங்க. ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸும் இன்ட்ராடேவும் பண்ணவே கூடாது. அதில் பார்த்திங்கன்னா லாஸ் ஆனவங்க தான் அதிகம். அதில் சம்பாதிச்சவங்களை விட அழிஞ்சவங்க தான் அதிகம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலர் ட்ரேடிங்கே பண்ணலாம். ரெகுலர் ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறதே பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினா இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கக்கூடாது. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நாளைக்கு 80 ரூபா ஆகுதுன்னு சொல்லி விற்றிங்கன்னா அது உங்களுக்கு லாஸு. ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 வருஷமாக அதை ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த ஷேர் மூலிமா. நீங்கள் எந்த மாதிரியான ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்னா, பாசிட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அந்த கம்பெனியோட பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கணும். பாசிட்டிவாக, நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும் இந்த கம்பெனியில். செகண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 15,000 கோடிக்கு மேலே இருக்கணும் அந்த ஷேர், அந்த கம்பெனியோட ஷேர். அப்போனா தான் நீங்கள் வாங்கணும், அந்த மாதிரி ஷேரை வாங்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ளச் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 0வாக இருக்கணும். கடன்களுக்காக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸை பேங்க்கில் ப்ளச் பண்ணக்கூடாது. ப்ளச் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 0வாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர் வேல்யூ விட டெப்ட்டு அந்த கம்பெனிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஷேரே வாங்கக்கூடாது. நீங்கள் மோஸ்ட்லி கடன் டெப்ட் இல்லாத ஷேர் தான் வாங்கணும். டெப்ட் இருக்க ஷேர் நீங்கள் வாங்காதீங்க. இப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா, இப்படி வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் என்ன அப்டேட்டோ அது நான் நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிவ்யூஸ். ஜென்ரிவ்யூஸ் வந்தீங்கன்னா, ஜென்ரிவ்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ கம்பெனி. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் ஜென்ரிவ்யூஸில் போய் சர்ச் பண்ணி பார்த்து அதோட ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரிவ்யூஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.